உன்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு முடிவை குறித்து கலங்கி போயிருக்கலாம். இந்த காரியம் என்னவாய் முடியுமோ, இந்த பிரச்சனை என்னவாய் முடியுமோ, இந்த சூழ்நிலை என்னவாய் முடியுமோ. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த முடிவை நினைத்து நீங்கள் கலங்கவே வேண்டாம். முடிவு இப்படித்தான் ஆக போகிறது, இப்படித்தான் ஆகும் என்று எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க கலங்குகிற அந்த காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியங்கள் தீமையாய் அல்ல, நன்மையாய் முடியும். எப்பொழுதுமே கர்த்தர் ஆரம்பிக்கிற சில துவக்கங்கள் அற்பமாகத்தான் இருக்கும். நீ இதை முடிக்க மாட்டாய், இதை கண்டிப்பாக செய்ய முடியாது, இந்த காரியத்தை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய், இது அற்பமானது. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் இருக்கும், ஆண்டவருடைய கரம் அதன் மேல் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், தொழிலாய் இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம். எந்த காரியம் மற்றவங்களுக்கு முன்பாக ஒருவேளை அற்பமாய் இருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்பமான துவக்கத்தை குறித்து எவ்வளவும் பயப்பட வேண்டாம். காத்திருங்கள், பொறுத்திருங்கள், அமைதியாயிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதனுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும், சம்பூரணமாயிருக்கும்.